அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். சரி, நம்ம வாசித்த சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வெளிச்சத்தை வைத்து நாம் தியானிக்க போகிறோம். 12ஆம் சங்கீதத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். செமினித் என்னும் எண்ணரம்பு கிண்ணாரத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஏற்கனவே நம்ம இதை வாசிச்சிருக்கிறோம். எண்ணரம்பு கிண்ணாரம் அப்படின்னா 8 நரம்புகளை கொண்ட ஒரு கீத வாத்தியம். அதை எடுத்து வாசித்து அவங்க பாடுவாங்க. அப்படி பாடி அவங்க எழுதப்பட்ட இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தோட சுருக்கம், அதோட பொருள் என்ன அப்படின்னா, மேன்ஸ் ட்ரீச்சரி அண்ட் காட்ஸ் கான்ஸ்டன்சி. அப்படின்னா மனுஷர்களுடைய நம்பிக்கை துரோகமும் கடவுளுடைய நிலைத்தன்மையும். இதுதான் இந்த அதிகாரத்தின் சுருக்கம். மனுஷன் எப்பெல்லாம் நம்பிக்கை துரோகம் நயவஞ்சகங்களை நமக்கு செய்கிறாங்களோ, அந்த மாதிரி சூழ்நிலையில் கடவுளுடைய அந்த நிலைத்தன்மை, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த மாறாத ஒரு நிலைத்தன்மையை குறித்து தாவீது பாடுகிறார். அப்படி பாடும்போது ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்தரில் குறைந்திருக்கிறார்கள். பக்தியுள்ளவன் அற்று போகிறான் அப்படின்னா அவங்க இல்லாம போயிடுறாங்க. ஏசாயால ஒரு வசனம் இருக்குது, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் சிந்திப்பார் இல்லை, ஆனாலும் தீங்கு நாள் வராததற்கு முன்னமே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஆமென். நீதிமான் மடிந்து போனாலும் தீங்குக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆனால் இந்த இடத்துல அதை தான் தாவீது சொல்கிறாரு, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், பக்தியுள்ளவங்க இல்லாமல் போயிடுறாங்க, உண்மை உள்ளவர்கள் மனுபுத்தர் குறைந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு உண்மை உள்ளவர்களும் பக்தியுள்ளவர்களும் உலகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி தானே? நம்ம ஒரு சிலர் தான் கடவுளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வைராக்கியமாக ஆண்டவருக்காக நம்ம நிற்கிறோம். அப்படி குறைந்து இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர் என்ன சொல்கிறார், அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சட உதடுகளால் இருமணமாய் பேசுகிறார்கள். தோழரோடனா அயலார்களோட கூட இருக்கவங்களோட என்ன பண்ணுறாங்கன்னா பொய் பேசுகிறாங்க. நயவஞ்சம், உண்மையை யாரும் பேசுறதில்ல, பொய்யா முகஸ்துதிக்காக பேசுகிறாங்க. இதில் 2 விஷயத்தை தாவீது முதல்ல சொல்கிறாரு. ஒன்று உதடு, இன்னொன்று நாவு. 3வது வசனம் என்ன சொல்லுது, இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அல்லேலூயா. சரி, முதல்ல கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி, இச்சகம் பேசுகிற உதடுகள், இச்சகம்ன்றது தங்களுடைய மேன்மைகளை, அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையை பேசுறது. பெருமை உள்ளவைகளை பேசுகிற நாவு. சரி, அடுத்து அந்த நாவு ஏன் அவர் அறுக்கிறார் அப்படின்னா, 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம். எங்களுக்கு நாக்கை வச்சு நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம், பழி சொல்லுவோம், பொய் சொல்லுவோம். அப்படிதானே? இன்னைக்கு நீங்கள் ஒரு பிரச்சனை வக்கீல்கிட்ட போனீங்கன்னா அவர் நிறைய பொய் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய உலக ஞானம் என்ன அப்படின்னா, தங்கள் நாவுகளாலே நாங்கள் மேற்கொள்ளுவோம். அடுத்து எங்கள் உதடுகள் எங்களுடையது, எங்களுக்கு வாய் இருக்கு, நாங்கள் என்ன பண்ணுவோம், என்ன வேணாலும் பேசுவோம், பழி சொல்லுவோம், அப்பாண்டமாக பேசுவோம். எங்களுடைய உதடு, எங்கள் வாய், நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம். அடுத்து யார் எங்களுக்கு ஆண்டவன், எங்களை யாரு கேட்க முடியும், நாங்கள் யாருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லு. இதனால கர்த்தர் என்ன செய்வார்ன்றதை முதல்ல சொல்லிருச்சு. இச்சகம் பேசுகிற உதடுகள், பெருமைகளை பேசுகிற நாவு, இவைகளை கர்த்தர் அறுத்து போடுவார். சரி, அடுத்து 5வது வசனம். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா அவங்க நாவையும் உதடுகளையும் பெருமையாக மேற்கொண்டு நாங்கள் என்ன வேணாலும் பேசி என்ன வேணாலும் நாங்கள் சாதிப்போம் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற நியாய தீர்ப்பை தாவீது என்ன சொல்கிறார். இந்த சங்கீதத்தின் முதல்ல நான் சொன்னேன், மனுஷருடைய நம்பிக்கை துரோகங்கள். மனுஷர் இன்னைக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்கன்னா, கர்த்தர் நிலையுள்ளவராக நம்ம கூட இருந்து அந்த துரோகங்கள் மத்தியில் நம்மளை காப்பாற்றுவார். தாவீதுக்கு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது தாவீதுடைய வாழ்க்கையில். சரி, 5வது வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும். இப்போ இந்த நாவுகள், இந்த உதடுகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏழைகளை பாழாக்குறாங்க. எளியவர்களை பெருமூச்சு எப்போ விடுவாங்க, அழுகும்போது இல்லையா, பெருமூச்சு விட்டு அழுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது பெருமூச்சு விடுவாங்க. அப்படி சில நீதிக்கேடு செய்கிற
ஜனங்களால் இப்படி நடத்தப்படுகிற நிமித்தமும், அடுத்து வாசிங்க, நான் இப்பொழுது எழுந்து, அல்லேலூயா, எழுந்து அப்படின்னா அப்போ அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? உட்கார்ந்து இருக்கிறார் ஆண்டவர், இல்லையா? ஆண்டவர் மகா பெரிய ராஜா. ஏசாயா முதல்ல ஆண்டவரை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்று இருக்க கண்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உரியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில், அப்போ ஒரு உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த நாட்களில் ஏசாயாவுக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. தேவன் சிங்காசனத்தில் நித்திய ராஜாவாக என்ன பண்ணுறாரு? உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ அந்த ராஜா இப்போ என்ன பண்ணுறாரு? இந்த 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 சம்பவத்தை பார்த்துட்டு வாசிங்க, நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை, அல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவர் எனக்காக எழுந்து என்மேல் சீறுகிற அநீதியுள்ள மனுஷருக்கு முன்பதாக என்னை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவார். ஆமேன். நம்புறீங்களா? ஆமேன். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாட்கள்ல இருந்து ஒரு சம்பவத்தை உள்ளத்தில் பேசிக்கிட்டே இருந்தார். தாவீதுக்கு தாவீதின் தலைக்குனிவு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். தாவீது வந்து சவுலை ஜெயிச்சு ராஜாவாய் உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் அப்சலோம் அப்படின்ற ஒரு தாவீதின் குமாரன், வேறொரு மனைவிக்கு பிறந்த, தாவீதுக்கு 2-3 மனைவிகள் இருந்தாங்க. அதில் ஒரு பையன் என்ன பண்ணான்னா தாவீதுக்கு விரோதமாக ராஜாவாகி தாவீதை வந்து நாட்டை விட்டு துரத்துறான். இப்போ தாவீது ராஜாவாக ஒரு சிங்காசனத்தில் இருக்கிறாரு. இப்போ அப்சலோமுக்கு பயந்து அவர் நாட்டை விட்டே ஓடுற ஒரு நிலைமை. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு வீட்டை விட்டு போகிறோம், ஒரு வீடை வந்து நம்மள்ட்ட இருந்து பிடுங்கிட்டு வரட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு சாதாரண விஷயம். இல்லை ஒரு 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 நம்மளுடைய சொத்தை அபகரிக்கிறாங்க, ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டு நம்மளை துரத்துனாலே ஒரு இது. ஆனால் தாவீதுட்ட தன் சொந்த நாட்டை, ஒரு ராஜான்ற ஸ்தானத்தை பிடுங்கிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. அந்த சம்பவத்தில் எழுதியிருக்கு, தாவீது தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டே போனான் அப்படின்னு இருக்குது. அப்போ ஆண்டவர் இந்த சம்பவத்தை பேசினார். அப்போ தாவீதுக்கு சில ஆலோசகர்கள் இருந்தாங்க. அப்போ தாவீதுக்கிட்ட வேலை பார்த்த அகிதோப்பேல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அதே ஆள் வந்து இப்போ அப்சலோமுக்கு ஐடியா கொடுக்குறான். அவனுடைய ஆலோசனை பற்றி வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, தேவ தூதனுடைய ஆலோசனை போல இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு பயந்து தாவீது ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் தாவீது என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு இந்த தலைகுனிவு வந்திருக்குது, நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு ஒரு உபத்திரவத்துக்குள்ளே நான் போயிட்டுருக்கிறேன். ஆனாலும் என் தலைகுனிவை நீங்கள் என்ன செய்யணும்? மாற்றணும். எனக்கு விரோதமாக பொய் நாவுகள் இருக்குது இல்லையா, நம்ம பேசணும் இல்லையா, தங்கள் நாவுகளால் இந்த மாதிரி ஆலோசனை கொடுக்குற அகிதோப்பேலின் ஆலோசனை நீங்கள் என்ன பண்ணணும்? அபத்தமாக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறான். ஆமென். இந்த காரியத்தை ஆண்டவர் பேசிகிட்டே இருந்தார். எனக்கு இந்த அதிகாரத்தை எடுக்கும்போது இந்த சம்பவத்தையும் இந்த 12ஆம் அதிகாரத்தையும் ஆவியானவர் இணைத்து காண்பித்தார். ஸோ இன்னைக்கு பேசக்கூடியது ஆண்டவர் என்னைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். இது தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு நேரம். ஆமென். அதனால தான் அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை தற்காத்து அவனை சுகமாக இருக்க பண்ணுவேன். 6வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சரி, கர்த்தருடைய சொற்கள் எப்படி இருக்குதுன்னா, மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. வெள்ளியை உருக்குவாங்க, உருக்கி அதிகமான டெம்பரேச்சரில் வச்சு உருக்குவாங்க. வெள்ளி பொண்ணெல்லாம் ஒரு தடவை தான் உருக்குவாங்க. இப்போ நகையை போய் நீங்கள் விற்க போனீங்க, ஒரு பழைய நகையை போட்டிங்கன்னா உங்களை கூப்பிட்டு போய் உங்கள் கண்ணு முன்னாடி அதை என்ன பண்ணுவாங்க? உருக்கி ஒரு இதாக்குவாங்க. அப்படி தானே? பார்த்துருக்கீங்களா அதெல்லாம்? அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணுறாங்கன்னா, 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்தமான சொற்கள். ஏன் வந்து தங்கத்தை உருக்குறாங்க அப்படின்னா, அதில் இருக்கிற கழிவுகளை பிரிக்கணும். தூசி இருக்கும், சில கலப்படம் இருக்கும், அதெல்லாம் பிரித்து சுத்தமாக எடுக்கணும். அப்படின்னா அதை உருக்கணும். இந்த ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சுத்தமாக உருக்கி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 7 தரம் உருக்கப்பட்ட சுத்தம், உறுதியான சுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தை. சரி, இந்த வார்த்தை அவர் இங்கே ஏன் எழுதுறாரு? அந்த சுத்தமான வார்த்தை அதன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதை சார்ந்த ஒரு சில வசனங்களை ஒருத்தர் ஜென் சைடு 2 சாமுவேல் 22:31, இந்த பக்கம் சங்கீதம் 18:30. 2 சாமுவேல் 22:31 வாசிங்க. யார் முதல்ல எடுத்து வாசிங்க? 18:30 நீங்கள் இந்த சைடு வாசி. ம் 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 ம்
ம். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமா இருக்கிறார். நீங்க 2 சாமுவேல் 22:31 வாசிங்க. 2 சாமுவேல் எங்க இருக்குன்னு தெரியலையா? பழைய ஏற்பாடுல இருக்கு 2 சாமுவேல். 2 சாமுவேல் 22:31. ம் ம் பாருங்க, 2 வசனம் ஒரே மாதிரி தான் இருக்குது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமாய் இருக்கிறார். சரி, நீதிமொழிகள் 30:5. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 5வது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் புடமிடப்பட்டது, சுத்தமானது. அதிலிருந்து தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த 3 வசனத்திலையுமே தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தாவீது, நான் சொன்ன கதை வந்து 3வது சங்கீதத்தை எடுத்து 3வது வசனம் வாசிச்சோம்னா, நானே வாசிக்கிறேன். சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னுடைய கேடகமும் மகிமையும் என் தலையை. ஹல்லேலூயா. அதுல 1வது வசனத்துக்கு முந்தின அந்த அந்த டாபிக்கை வாசிங்கன்னா, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். நான் சொன்னேன்னா அந்த வசனம், அந்த சம்பவம் ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தை. அப்ப தப்பி ஓடும் போது அவன் என்ன சொல்றான்னா, ஒரு அவனுடைய ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டு அவன் துரத்தப்படுறான். தலைகுனிவோடு அவன் அழுதுகிட்டே போறான். எல்லாரும் கூட சேர்ந்து அழுதாங்கன்னு போட்டிருக்குது. அப்போ அவனை தூஷிக்கிறாங்க சிலர். சிமேயி அப்படின்றவன் இதுதான்டா வாய்ப்புன்னு சொல்லி அவனுக்கு ஒரு 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 அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தலைகுனிவு ஏற்படும் போது சிலர் நம்மளை என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, தூஷிப்பாங்க. இவன் வந்து தப்பானவன், கர்த்தர் இது இவனுக்கு அனுமதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவனை தூஷிக்கிற ஒரு நிலைமை வருது. அதை சிலர் பயன்படுத்தி தூஷிக்கிறாங்க. அப்படி தூஷிக்கும் போது தாவீது என்ன பாடுறான் அப்படின்னா, துரத்தப்படுகிற அனுபவத்தில் கர்த்தர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். எவ்வளவு தலை குனிவுகள், அவமானங்கள், துரத்தப்படுகிற அனுபவங்கள் நமக்கு இருந்தாலும் அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன். ஆமென். அவர் நம்மை பாதுகாக்கிறவர். கேடகம் அப்படின்னா பாதுகாக்கிறது. இந்த 7 தரம் உருக்கப்பட்ட சுத்தமுள்ள அந்த வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு எதை வாக்கு பண்ணுது அப்படின்னா, அவர் உங்களுடைய கேடகம். ஆமென். ஆபிரகாம் வந்து ஒரு சாதாரண ஆள். அவன்கிட்ட ஒரு 300 பேர் வந்து ஆடு மேய்க்கிறவங்க இருந்தாங்க. அப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா, சில ராஜாக்கள் யுத்தம் பண்ண வர்றாங்க. அந்த ராஜாக்கள் வந்து லோத்துவை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆபிரகாம் இவர்களை கொண்டு அந்த ராஜாக்களை தோற்கடிச்சு திரும்பி வந்துடுறான், ஜெயிச்சிடறான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது, நானே உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு அவர் எப்படி இருந்தார், கேடகமா இருந்தார். தாவீதுக்கு எப்படி இருந்தார், கேடகம். இன்னைக்கு நமக்கு அவர் எப்படி இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து 7வது வசனம். கர்த்தர் நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர். ஒரு கேடகத்தோட வேலை என்னன்னா, சண்டை போடுறது இல்லை, சத்துருக்களுடைய தாக்குதலுக்கு நம்மளை விலக்கி பாதுகாக்கிறது. அதுதான் தாவீது. உங்க மேல ஒரு ஈட்டி எய்கிறாங்க, ஒரு யுத்த சண்டை நடக்குதுன்னா அதை மறைக்கிறதுக்கு தான் அந்த கேடகம் பயன்படுத்தப்படும். யுத்தம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் செய்வார். ஆமென். உங்களை பாதுகாக்கிறவராகவும் இருப்பார், உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. சரி, கடைசி வசனம் என்ன பண்ணுறோம்னா, மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் என்ன செய்வாங்க, சுற்றி திரிய தான் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு மேலே நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். ஆமென். அவர் உயர்ந்திருப்பார் எப்பொழுது நம்ம வாழ்க்கையில். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீதியுள்ள ஜனங்களை உயர்த்துவார். சில தாவீதுக்களை ஆண்டவர் என்ன செய்வார், உயர்த்துவார். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு இதை செய்தியை முடிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலில் 15வது அதிகாரம். அப்சலோம் 15:3 வாசிங்களேன். 2 சாமுவேல் 15:3. அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும்
ம் ம் இப்போ ராஜாட்ட வந்து ஒரு வழக்குக்காக வர்றாங்க அப்படின்னா, இவன் வழியில் மறித்து என்ன பண்ணுவான்னா, அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட ரொம்ப அவங்கள நம்ப பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி மனுஷங்களை எல்லாம் இவன் பிரியப்படுத்தி என்ன பண்ணுவான்னா, நான் அவன் பக்கம் அவங்கள திருப்பிட்டு 6வது வசனத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலர்களுக்கு எல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். பாருங்க, தாவீது ராஜாவாகிறதுக்காக என்ன பண்றான்? மனுஷருடைய இருதயத்தில் என்ன பண்றான்? அப்சலோம் மனுஷருடைய இருதயத்தில் என்ன பண்றான்? கவர்ந்து கொள்றான். ஆனா தாவீதை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவர் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆட்களை தேடுறாரு அப்படின்னா, தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற நபர்கள் அவருக்கு தேவை. மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற ஆட்கள் அவருக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட தாவீதுகளை தான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்குறார். இன்னைக்கு நீங்கள் நான் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனால தான் ராஜ்யபாரம் போனாலும் அவனை திரும்பி வர பண்ணினார் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிடலாம். தாவீது அவன் எவ்வளோ துக்கமாக அழுதுகிட்டு போனாலும் 19வது அதிகாரம் 2 சாமுவேல் 19 42 41 42. ம் 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 அல்லேலூயா. இதிலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, தாவீது துரத்தப்பட்டு போனால் திரும்பி அவனை கூப்பிட்டு வர்றதுக்கு ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? சண்டை போடுறாங்க, முந்திக்கிறாங்க. நான் தான் முதல்ல என்ன பண்ணுவேன்? ராஜாவை கூப்பிட்டு போவேன். எங்களுக்கு நீங்கள் சொல்லாமல் போனது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? போட்டி போட்டு ராஜாவை என்ன பண்ணுறாங்க? போய் கூப்பிட்டு வர்றாங்க. அதுதான் வந்து மேன்மை, அதுதான் மகிமை. தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் கேடகமும் என் மகிமையுமாய் இருக்கிறார். உன்னை துரத்துறவர்கள் சொற்ப ஜனங்களாக இருக்கலாம், ஆனால் உன்னை வரவேற்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? திரள் கூட்டமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தலை குனிவுகளை மாற்றுவார். ஆமென். நமக்கு விரோதமாக இருக்கிற நாவின் ஆலோசனைகளை அதம் பண்ணி போடுவார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தின் சுருக்கம் என்ன, அதன் கருத்து என்ன அப்படின்னா, மனுஷனுடைய நம்பிக்கை துரோகமும் தேவனுடைய நிலைத்தன்மையும். ஆமென். நம்பிக்கை துரோகம்ன்றது மாறுகிறது இல்லையா? நம்மளை நம்ப வச்சு மாறுறது. தேவன் வந்து ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார்? மாறவே மாட்டார். அவருடைய நிலைத்தன்மை உங்கள் சார்பில் இருந்து அவர் உங்களுக்காக வழக்காடி உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென். எந்த ஜனங்களுடைய கண்கள் உங்களை அற்பமாக பார்த்துச்சோ அதே கண்கள் உங்களை ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் என்ன செய்வார்? நிலையுள்ளவராக உங்கள் சார்பில் நிற்பார். ஆமென்.